வணக்கம் நண்பர்களே. நயினார் நாகேந்திரனின் வீட்டிலிருந்து மூட்டை மூட்டையாக பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள். நெல்லையில் மிக பிரபலமான சாந்தி ஸ்வீட்ஸ் மற்றும் அருவி பேக்கரி நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 1.15 கோடி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் நடந்த இந்த ரெய்டு பரபரப்பை கிளப்பியிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் பரப்புரைகள் சூடு பிடிச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை தடுப்பதற்காக பறக்கும் படையினரும் வருமான வரித்துறையினரும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இந்த சோதனையில் தமிழகம் முழுவதும் பல கோடி மதிப்பிலான தங்கம், ரொக்க பணம், பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இவற்றில் பெரும்பாலானவை உரிய ஆவணங்கள் இன்றியும் கணக்கில் வராதவையுமாக இருக்கு. இந்த சூழலில் நெல்லை மாவட்டத்தில் தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வீட்டில் பணம் பதுக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினாங்க. நெல்லை சந்திப்பில் பிரபலமான சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா கடையை நடத்தி வருபவர் சிவசுப்பிரமணியன். இவரது வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினாங்க. மதுரையில் இருந்து வந்த வருமான வரித்துறை சிறப்பு குழு அதிகாரிகளும் நெல்லையை சேர்ந்த தேர்தல் பறக்கும் படையினரும் இணைந்து இந்த சோதனையில் ஈடுபட்டாங்க. பல குழுக்களாக பிரிந்து நடத்தப்பட்ட சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் மற்றும் வரவு செலவு கணக்கில் அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செஞ்சாங்க. இந்த சோதனையின் முடிவில் சிவசுப்பிரமணியன் வீட்டிலிருந்து கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரொக்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க. இது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வராங்க. இதேபோல நெல்லை ரெட்டியார்பட்டியை சேர்ந்த தொழிலதிபரின் மனைவி லட்சுமி நடராஜன் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் அதிகாரிகள் ஒரே நேரத்தில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையிலும் பல முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்வதில் கணக்கில் வராத ரூபாய் 75 லட்சத்தை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செஞ்சாங்க. லட்சுமி நடராஜன் நெல்லை மாநகரின் பல இடங்களில் அருவி என்ற பெயரில் பேக்கரி கடையை நடத்திட்டு வராரு. மேலும் இவர் சாத்தூர் தொகுதி பாஜக நயினார் நாகேந்திரன் வேட்பாளரின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டத்தில் அடுத்தடுத்து நடந்த அதிரடி சோதனைகள் மூலம் தொழிலதிபர்கள் சிவசுப்பிரமணியம், லட்சுமி நடராஜன் ஆகியோரிடமிருந்து மொத்தம் 1.15 கோடியை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சாங்க. இது எங்கிருந்து வந்தது, எதற்காக இவ்வளோ தொகையை பதுக்கி வச்சாங்க, நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்பு இருக்கிறதா என அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க.